வணக்கம். கந்தர் அனுபூதி 36வது பாடல். நாதா குமரா நமையன்றனார் ஓதாயென ஓதியதெப்பொருள்தான். நாதா குமரா நமையன்றனார் ஓதாயென ஓதியதெப்பொருள்தான். வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரமின்பத சேகரனே. நாதா குமரா நமையன்றனார் ஓதாயென ஓதியதெப்பொருள்தான். வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரமின்பத சேகரனே. இந்த பாட்டில் இறைவனுடைய பெருமைகளை பூரா சொல்கிறார். இந்த முருகப்பெருமானுடைய பெருமைகள். அவன் எப்படிப்பட்டவன்? சிவனே அவனை தேடி சென்று, நீ பிரம்மன்ட்ட ஒரு கேள்வி கேட்டையே, அதை எனக்கு உபதேசம் செய்யப்பா அப்படின்னு சொல்லி பிரம்மன்ட்ட சொன்னதை எனக்கு சொல்லப்பா அப்படின்னு சொல்லி சிவனே அவர்கிட்ட கேட்டார். அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அவன். எப்படி கேட்டார் அவரு? நாதா குமரா நமையன்றனார் ஓதாயென ஓதியதெப்பொருள்தான். நாதா என்றால் எல்லாருக்கும் மேலான தலைவன், அதான் நாதன்கிறது. எல்லாருக்கும் மேலானவன் தான் நாதன். சிவனே நீ எல்லாருக்கும் மேலானப்பா, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுங்கிற மாதிரி சிவனே முருகனுடைய அறிமையும் இறைவனுடைய முருகனுடைய ஞானத்தை எண்ணி வேந்து முருகனையே நாதான்னு கூப்பிட்டுருக்கார். நாதனே, என் மகனாக இருந்தாலும் நீ ஞானத்தை உபதேசித்த மேலானவனே நாதனே. குமரா நம. இந்த நம என்றால் என்ன? சிவாய நம. நம சிவாய. சிவாய நமங்கிறதுல நம பின்னால் வருது. நம்ம பின்னால் வருது பாருங்க. சிவாய நம. நம சிவாயில் நம்ம முன்னால் வருது. இந்த நமசிவாய அப்படிங்கிறது இந்த ஸ்தூல உடம்புக்குரிய மந்திரம். அதனால் நம்ம முன்னால் வருது. இந்த ஸ்தூல உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக குற்றமற்றதாக மாற்ற வேண்டும் என்று நாம் விரும்பினால், எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க, குற்றமற்றதாக முதல்ல இரும்பு போல இருக்கிறத செம்பு போல மாற்றி பிறகு தங்கம் போல மாற்றணும்னு ஓமானமாக சொல்கிறது உண்டு. அப்போ இந்த ஸ்தூல உடம்பை பக்குவப்படுத்துறதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் நமசிவாய. இப்போ நம்மளாம் சொல்ல வேண்டிய மந்திரம் நமசிவாய தான். ஓம் நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொல்லி கொண்டிருந்தால் நம்ம உடம்பில் உள்ள செல்கள் அனைத்தும் தூய்மையாகி நம்மளுடைய எண்ணம் முழுவதும் தீயவையெல்லாம் நீங்க பெற்று அந்த உடம்பே நேர்முறை சிந்தனையினால் வைப்ரேஷனால் தூண்டப்பட்டு இறைவனை நோக்கி நம்மளுடைய மனதை செலுத்திவிடும். அதற்கு சொல்ல வேண்டிய மந்திரம் தான் நமசிவாய. நம்மள்கிட்ட என்றைக்குமே கூட வரக்கூடிய சூக்கும உடம்பு இருக்குது, அது சொல்ல வேண்டிய மந்திரம் சிவைய நம. சிவைய நம சிவைய நம. சூக்கும உடம்புக்கு வந்துடும். அது என்றைக்குமே நிலைத்து நிற்கக்கூடியது. அது இறைவனை போற்றுகிறது. சிவனே போற்றி, அதான் சிவைய நம. சிவனே போற்றி சிவனே போற்றின்னு அது சொல்லிக்கொண்டே இருக்க நம்ம சூக்கும உடம்பு போய் இறைவன்கிட்ட போய் சேர்ந்துடும். அது சூக்கும உடம்புக்கு வந்துடும் மந்திரம் சிவைய நம. அதே மாதிரி குமரன்கிறது ஞானத்துக்குரியது. இப்போ ஞானம் வேண்டுங்கிறதுனால அவர் சிவபெருமான் குமரா நமன்னு சொன்னார். ஒன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தையுமே முக்கியமானதாக அருணகிரிநாதர் ஏற்றியிருக்கார். இந்த நம என்ற வார்த்தையை புரியணுங்கிறதுக்காக வேண்டி தான் நமசிவைய சிவைய நமவே சொன்னேன். நம சிவைய. சிவனே இந்த உடம்பை, இந்த ஸ்தூல உடம்பை
நல்லுடம்பா மாற்றுன்னு அர்த்தம். நம்ம சிவைய சிவைய நம்ம சூக்ம உடம்பு. சிவனே போற்றி சிவனே போற்றி என்னைய கொண்டு போய் உன்னுடைய இணைத்துக்கோ, சூக்ம உடம்புக்குரிய மந்திரம். அதே போல் குமர நம, நாதா குமரா நம என்று அரணார். குமரா நம குமரா நம குமரா நமன்னு சொன்னால் ஞானம் நம்மளிடம் ஊற்று எடுத்து பெருகும். அப்போ ஞானம் வேண்டுவோர் சொல்லக்கூடிய மந்திரம் குமரா நம. அவர் சொன்னார் சிவபெருமான், ஞானம் எங்கிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் செய்த திருவிளையாடல் தான் அது. அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களேன்னு சொன்ன மாதிரி அலைகளா விளையாட்டுடையான் இந்த சிவன். அவன் ஏகன் அநேகன். அவன் தான் இந்த விளையாட்டை செஞ்சான். அவனுக்கு தெரியாது என்ன இருக்குது. அவனே தன்னுடைய அம்சமாக முருகனை தோற்றுவித்தான். அவனே பிரம்மன்கிட்ட போய் பிரணவத்தினுடைய பொருளை கேட்க வைத்தான். அவனே பிரம்மனைக்கு அறிய வைத்ததை எனக்கு சொல்லி என்று கேட்டான். எப்படி கேட்டான் முருகனிடம்? நாதனே, உலக நாயகனே, உலகத்தினுடைய தலைவனே, அதான் நாதன் அர்த்தம். நாதனே, குமரா நம குமரா நம, எனக்கு ஞானத்தை வழங்குவாயாக என்று கேட்டான். நாதா குமரா நம என்று அரணார். இப்படியெல்லாம் முருகனை போற்றிவிட்டு ஓதாய், அந்த பிரம்மனுக்கு சொன்ன ரகசியத்தை எனக்கு சொல்லு. ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான்? அந்த பிரம்மன்ட்டு சொன்னையே அது என்னதுப்பா சொல்லி கேட்குறார். யாரு கேட்குறா? அருணகிரிநாதர் கேட்குறாரு. ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான்? அவன் இந்த ஞான விளக்கத்தை பிரம்மன்ட்ட சொன்னான். அதுக்கு பிறகு சிவன்கிட்ட சொன்னான். இவர் ஏன்ட்ட சொல்லப்பா, ஓதா என ஓதியது எப்பொருள் தான்? சிவபெருமான்கிட்ட போய் நான் தேடி அலைஞ்சு கேட்க முடியாது. நீ மயிலேறி வேகமாக ஓடோடி வரக்கூடியவன், எனக்கு அருள் புரியக்கூடியவன், நீ எனக்கு சொன்னா என்னன்னு சொல்லி கேட்கிறார். உரிமையோட கேட்கிறார் அருணகிரிநாதர். நமக்காக கேட்கிறார். இந்த பிரணவத்தினுடைய பொருள் நீ பிரம்மனுக்கும் சிவனுக்கும் சொன்னதை எனக்கு சொல்லப்பா அப்படின்னு கேட்கிறார். அதை கேட்கணும்னா ஒன்று நம்மளே பிரம்மன்கிட்ட போய் கேட்கணும், அல்லது நம்மளே சிவன்கிட்ட போய் கேட்கணும், அல்லது சொல்லிய முருகன்கிட்ட போய் கேட்கணும். இதில் மூணுலேயுமே எது ஈஸியான விஷயம்? முருகன்கிட்ட போய் கேட்குறது தானே ஈஸி. மயிலேறி வேகமாக வந்து விடுவானே இல்லையா, அதுக்காக கேட்குறார். நாதா குமரா நம என்றனார் ஓதாயன ஓதியது எப்பொருள்தான்? அந்த சிவன்கிட்ட சொன்னது என்னப்பா கேட்குறார். அதை சொல்லும் போதே இறைவனுடைய பெருமைகளெல்லாம் சொல்லி சொன்னா தானே முருகன் சொல்லுவார். வேதா முதல் விண்ணவர் சூடு மலர் பாதாகுரமின்பத சேகரனே. வேதா முதல் விண்ணவர் சூடு மலர்பாதா. வேதான்னா பிரம்மன். பிரம்மன் முதலாகிய அத்தனை தேவர்களும், வேதா முதல் விண்ணவர் சூடு மலர்பாதா, பிரம்மனும் மற்ற தேவர்களும் தங்களுடைய தலையில் உன்னுடைய பாதத்தை அணிகலனாக வைத்து உன்னை போற்றுகின்ற அளவுக்கு நீ உயர்வானவனே. வேதாமுத விண்ணவர் சூடுமலர் பாதா குரமின்பத சேகரனே. சில காலம்தான் வள்ளியம்மை குரக்குளத்தில் பிறந்து இறைவனை போய் சேர்ந்தாள். அதுக்காக தான் மின்னல் போல வந்துட்டு உடனே போய் இறைவனை சேர்ந்து விட்டாளுங்கிறதான் குரமின்பத சேகரனே. அவளுடைய திருவிளையாடலின் காரணமாக, வேண்டுதலின் காரணமாக, முருகனை அடைவதற்காக குர குளத்தில் செம்மான் வயிற்றில் மகளாக பிறந்து அவர்களுடைய நம்பிராஜனுடைய கண்ணில் பட்டு அவர்களுடைய வீட்டில் வளர்ந்து சில காலமாக இருந்த மின்னலை போல் சில காலமாகவே, மின்னல் வந்துட்டு உடனே போயிரும் இல்லையா, மின்னலை போல் சில காலமாகவே இங்கே தங்கியிருந்து உடனே போய் இறைவனை சேர்ந்த அந்த வள்ளியினுடைய பாதத்தை விரும்பி சேர்ந்தவனே. பிரம்மா முதல் அனைத்து தேவர்களும் உன்னுடைய பாதத்தை தலைமையில் வைத்து வணங்கக்கூடிய அளவுக்கு பெருமை மிக்கவனே. நீ பிரம்மனுக்கு ஞானத்தை உபதேசித்தாய், பிரம்ம பொருளை உபதேசித்தாய். அதையே உன்னுடைய தகப்பனார் வேண்டி விரும்பி உன்னை நாதா குமரா நம என்று போற்றி வணங்கிய போது அவனுக்கு உபதேசித்தாய். அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லப்பா என்று கேட்கிறாய்.
நாதா குமரா நமையன்றனார் ஓதாயன ஓதியதெப்பொருள்தான். நாதா குமரா நமையன்றனார் ஓதாயன ஓதியதெப்பொருள்தான். வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதாகுரமின்பத சேகரனே. நன்றி.